மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் அவர்களுடைய படுகொலை குறித்து ஒரு சில கருத்துக்களை கூறினார். ஒரு கருத்து பெருசா தெரியல. இல்ல அல்ல விளக்கம் சொல்லியான பெரிய குற்றச்சாட்டுல இல்ல வழக்காட்டு மன்றத்தில் இருக்குதுன்னா நீங்க ரொம்ப டீடைலா பேச விடக்கூடாது. அவரை பேச விடக்கூடாது. என்ன சொன்னார் அவரு? இல்ல நான் எதுவும் குற்றச்சாட்டு சட்டத்துறை அமைச்சர் தான் போறேன். மாநில சட்டத்துறை இருங்க இல்ல என்ன சொல்ல வர்றாரு கேளுங்க. இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அது பொதுவாக அவங்க குடும்பத்தினர் என்ன சொன்னார்களோ அதை சொல்லப்பட்ட விஷயம். அதை ஏதோ தனிப்பட்ட குற்றச்சாட்டு போல இவர்கள் பேச வேண்டியது. அவர் பேரை சொன்னதுனால இருங்க, அவர் பேரை சொன்னாரே தவிர்த்து அவர் பேரை அவங்க குடும்பத்தினர் என்ன சொன்னாங்களோ அதுதான் சொன்னாரே தவிர்த்து இது எல்லாத்துக்கும் பாருங்க, ஊழல்னு சொன்னா நாங்க எஞ்சி நிப்போம், பொதுவா அந்த குடும்பத்தை எதுனா சொல்ல எஞ்சி நிப்போன்றதான் பொதுவா சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்திற்கும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் எஞ்சி நிப்போன்றதை தவிர தயவு செய்து பொதுவாக சொல்லப்பட்ட விஷயமா தவிர்த்து வேற எதுவும் இல்லை. உட்காருங்க. இல்ல மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் அவர் மாண்பு உறுப்பினர் சேகர்பாபு பற்றி சொன்னதுனால அவர் அதை பற்றி விளக்கம் கூறலாம். ஆனால் வழக்கு நிலுவையில் இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்குது. அதனால் அதை பற்றி விவரங்களுக்குள்ள யாரும் போகக்கூடாது. அவர் என்ன சொன்னார்? பொதுவானதான் சொன்னார். அவங்க மனைவி அப்பதான் சொன்னார். இன்னும் வழக்குள்ள போவதை வழக்கை பற்றி அவர் என்ன பேசினார்? ஒன்றும் பேச சொல்லுங்க. இவர் பேரே அவர் சொன்னதுனால அவர் பதில் சொல்லட்டும், அவ்வளவுதான். சொல்லுங்க. உறுப்பினர் குறிப்பிட்ட பின்பு அவர் முழுமையாக தெளிவுபடுத்த இன்னொரு அமைச்சரோட பேசலாம். மொழிய ஒரு கருத்தை வச்சு 3 அமைச்சரை எழுந்து அதே மாறி பேசினா எப்படி நாங்கள் விளக்கம் சொல்ல முடியும்? அது சொல்லுங்க. இல்ல அந்த ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு அமைச்சர்களுக்கு எப்போனாலும் எழுந்திருக்க அதிகாரம் நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் நீங்க ஒரு உறுப்பினர் குறிப்பிட்ட ஒரு விளக்கம் சொல்லி முழுமையாக முடிஞ்ச ஒருபாடு அதில் அமைச்சர் தவறு நினைச்சாலும் திருப்தி அடையலாம் அவர் சொல்லலாம். ஒரு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏற்கனவே பேசியிருக்கா, அதுக்கு பதில் சொல்றதா எழுந்திருக்கிறார். உடனே சட்டத்துறை அமைச்சர் அவர் எழுந்திருக்கிறார். அப்புறம் சமூக நீதித்துறை அமைச்சர் அவர் எழுந்திருக்கிறார். அப்ப எப்பதான் நாங்க சொல்லி பதில் படுத்த முடியும்? அப்ப நாங்க சொல்றது பதில் படையில நாங்க போயிட்டு இருக்கிறோம். விட்டுடுங்க, நாங்க போறோம். என்ன பண்ண சொல்றீங்க? உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் சேகர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் நீதிமன்ற விசாரணைக்குள் செல்ல தயாராக இல்லை. ஆம்ஸ்ட்ராங் என்பவரும் நாங்களும் ஒரே பகுதியில் பிறந்து வளர்ந்தவர்கள். எங்கள் குடும்ப சுகதுக்க நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருக்கின்றார், அவர் குடும்ப சுகதுக்க நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம். அவர் இறந்தவுடன் அவர் வீட்டுக்கு சென்று இரவெல்லாம் இருந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினோம். அதன் பிறகு எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர் வீட்டிற்கு நேரடியாக சென்று அவர் மனைவியிடம் இந்த குற்றத்திற்கு இந்த தவறுக்கு யார் காரணம் இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று அவரிடம் உறுதியளித்தார். நானும் உடன் இருந்தேன். அவருடைய பிரேதம் வைப்பதற்காக பள்ளி மைதானத்தை கேட்டார்கள். பள்ளி மைதானத்தை வழங்கினோம். அவர் 16ஆம் நாள் காரியம் செய்வதற்காக அந்த பள்ளி மைதானத்தை கேட்டார், அதையும் வழங்கினோம். அவர் பிரேதத்திற்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு அவர்களுக்கு சொந்தமான இடம் நம்முடைய சென்னையை ஒட்டி இருக்கின்ற மாதவரம் பகுதியில் கேட்டார், அதையும் இந்த அரசு தான் வழங்கியது. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு குற்ற உணர்வோடு ஒரு குற்றப்புணர்வோடு ஒரு கட்சியினுடைய தலைவருடைய படுகொலையை திசை திருப்பக்கூடாது. சிபிஐ வசம் தற்போது வழக்கு இருக்கின்றது. சிபிஐ என்ன சொன்னாலும் அதற்கு ஒத்துழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். சிபிஐயோடு நாங்கள் நிச்சயம் நிற்போம். எங்களை பொறுத்த அளவில் அரசியல் மாறுபாடுகள் கருத்தோடு கருத்துத்தான் மோதுவோமே தவிர இப்படி வன்முறைக்கு செல்லுகின்ற இயக்கம் நாங்கள் அல்ல என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் பொறுப்புள்ளவர். இப்படி ஒரு பெரிய வழக்கோடு அரசியலை சம்பந்தப்படுவது நாகரிகமற்றது என்பதை அவருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பொதுவான கருத்தை வெளியிட்டு உங்க பேரை சொன்னீங்க. இருங்க, அவர் பேச இருங்க. அவர் பேரை சொன்ன பேச அனுமதிச்சேன். நான் பேச அனுமதிச்சேன்னா இல்லையா? பேசி தரல. உட்காருங்க. நீங்க என்ன மிஸ்டர் இல்ல மான் உறுப்பினர் ஆஸ்டின், நீங்க என்ன இருங்க, நீங்க என்ன எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனா? நீங்க உறுப்பினர் ஆஸ்டின் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்க என்ன எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனா? எல்லாத்துக்கும் எந்திரிக்கிறீங்க. நோ, ஐ கேனாட் அலோவ் திஸ். நோ 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 ஐ கேனாட் அலோவ். உட்காருங்க. நான் உங்களை அலோவ் பண்ண முடியாது. நீங்க முடியாது. நீங்க உங்க கொறடா இருக்காரு இல்லைங்க, உங்க கொறடா இருக்காரு. அவர் சொல்வதை நான் நயமாக ஏற்றுக்கொள்கிறேன். அவரை பேச வச்சுட்டு முடிஞ்சிச்சு. மான் உறுப்பினர் செந்தில் செல்வன் இவ்வளோ முடிஞ்சிச்சு, அவ்வளோ, அதுக்கு மேலே கிடையாது. உட்காருங்க. போதும். இது சர்ச்சை இல்லாமல் முடிக்க வேண்டும். இதை பெரிதுபடுத்தாமல் முடிக்க வேண்டும். சர்ச்சை இல்லாமல் முடிக்க வேண்டும். மாண்பு உறுப்பினர் செந்தில் செல்வன் நன்றி. இல்லை அடுத்த உறுப்பினர் அழைச்சார். போதும். அவர் கொடுத்த விளக்கம் அவ்வளோதான். அவர் தன்னை தனக்குரிய விளக்கத்தை அவர் கொடுத்துட்டு அது போதுமானது.
அதுக்குள்ள போகாதீங்க, உட்காருங்க. உட்காரு. அந்த பிரச்சனைக்குள்ள போகாதீங்க. சொல்லுங்க. வேண்டாம், நீங்க பேசுங்க.